சார் வாங்கோ, என்ன வேணும் சொல்லுங்க. சார் வீடு வாடகைக்கு வேணும். யாரு புரோக்கர்? புதிய பேர் என்ன பண்றேன்? சார் நான் வேலைக்கு போறேன், தம்பி காலேஜ் போயிட்டு இருக்கான், இன்னும் 2 பசங்க இருக்காங்க சார். நாங்க 4 பேர் சேர்ந்து இருக்கலாம் தான் சார் வீடு கேட்க வந்தோம். பேச்சுலர் இருக்கலாம், நான் வீடு கொடுக்கறது இல்ல. அக்கம் பக்கம்லாம் சொன்னாலும் இல்லையா? நீங்க பாட்டில வந்து பேச்சுலர் குடியிருப்பேல், அட்டூழியம் பண்ணுவேல், இதை பார்த்துக்கிட்டு ஆத்துக்காரி சும்மா இருப்பாளா? கோச்சுக்காதீங்க, உங்களுக்கு வீடு இல்லை. கல்யாணமாயி குடும்பத்தோட உள்ளாள் சாமி. இதை பாருங்க, மேல் வீடுன்னா 7000 ரூபா வாடகை, 50,000 ரூபா அட்வான்ஸு. கீழ் வீடுன்னா 10,000 ரூபா வாடகை, 1 லட்ச ரூபா அட்வான்ஸு. இதுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. கண்டிஷன் தான் முக்கியம். கண்டிஷன் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. 1ஆம் தேதி ஆயிட்டுனா வாடகை டான்னு போட்டுருங்க. ஆணியே சோத்துல அடிக்காதீங்கோ. சொந்தக்காரங்கெல்லாம் வந்தா ஒரே நாள்ல அனுப்பி விட்டுருங்கோ. 10 மணிக்கு கேட்டை பூட்டிடுவோம். அதுக்கப்புறம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதே. சின்ன பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருந்தா கிரிக்கின்னு இருப்பா சோத்துல. நான் பின்னால பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அட்வான்ஸ்ல புடிச்சுருவேன். மேல குடியிருக்கேள், மேல டங்கு டங்குன்னு குதிச்சு எல்லாம் கீழே இருக்கா குடியிருக்க முடியாது. கரண்ட் பில்ல கட்டிருங்கோ, தண்ணி பில்ல பாத்துக்குங்கோ, முறவாசலுக்கு பணம் கொடுத்துருங்கோ. அப்புறம் ஏதாவது கண்டிஷன் இருந்தா அப்பப்ப அப்டேட் பண்ணுவேன். எல்லா கண்டிஷனும் ஓகே சாமி. இருங்க, என் ஒய்ஃபு கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். ஐஷா, வீடு பார்த்தாச்சு, அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். தம்பிங்க வாங்க. நான் தெரியாம தான் கேட்கறேன். முஸ்லீமுக்கும் வீடு கொடுக்க மாட்டிய, என்ன மாதிரி வேலை பார்க்குற அளவுக்கும் வீடு கொடுக்க மாட்டிய, தம்பி மாதிரி படிக்கிற பசங்களும் வீடு கொடுக்க மாட்டிய, அப்ப யாருக்கு தான் நீங்க வீடு கொடுப்பிய? அரசாங்கத்துல வேலை பார்க்கறவா 50,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறவாளுக்கு தான் என் வீடு. ஏன் சார் ஊரை விட்டு வெளியே வந்து வீட்டை வாடகைக்கு எடுத்து ஒரு நல்ல காலேஜ்ல சேர்ந்து படிச்சிடலான்னு கனவோடு வர இளைஞர்களுக்கும் வீடு தர மாட்டேங்கிறீங்க? ஊர்ல வேலை இல்லாம வெளியூர் வந்து வீடு எடுத்து இங்க சம்பாரிச்ச காசை வச்சு சொந்த ஊர்ல ஒரு சொந்த வீடு கட்டிடலான்னு வர எங்களை மாதிரி இளைஞர்களுக்கும் நீங்க வீடு தர மாட்டேங்கிறீங்க. உங்களை மாதிரி ஓனர் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வீடு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை?